வெல்கம் டு எம்என் வினோ vlogs மக்களே. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஸ்டைலில் ஒரு ஸ்பெஷல் ஃபிஷ் கறி வைக்க போகிறோம். அது எப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கும் தெரியும். மக்களே, நம்ம மீன் வறுக்க போகிறோம். அதுக்காக பேன் வச்சாச்சு. தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் தான். ஓகேங்களா, ஈஸி தான். நம்ம கூட படித்த பையன் தான், வேறு யாரும் கிடையாது. ஐயா ஓகே சார், அவனுக்கு என்னன்னு தெரியாது. ஓகே சார், ரொம்ப ஆகிட்டா. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னா, இதே போல் மீன்லாம் மசாலா போட்டு வச்சுக்கணும். மசாலானா மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் கலந்துட்டு போட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் ஊற வச்சுக்கணும் மீனை. அவள் தான் மசாலா ஏறி நமக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம மீனை ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டே நம்ம வறுத்து வச்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை காரணம் போட்டு குழம்பு தனியாக நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு இந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இதான் நம்ம ஃபஸ்ட் வீடியோ போடுறோம். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நம்ம ஒரு வீடியோ போடுறோம், ஃபுட்டு வீடியோவு. மக்களே, இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் வந்து இதே போல் பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. மீன் வறுத்துக்கிட்டு இருக்கட்டும். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். இங்கே வெங்காயம் தக்காளி காணும். பின்னாடி இருக்கா? ஓகே, துபாய் எண்ணெய் மக்களே பார்த்துங்க. தெரியுது, நீ மூடு. எத்தனை லிட்டர்னா 5 லிட்டரு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் மக்களே. நம்ம ஃபஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மீன் வெந்துட்டு இருக்கு. இங்கே வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. ஓகே மக்களே, மீன் வெந்திருக்கும். நம்ம மீன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் மக்களே. பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் மக்களே. ஓகேங்களா, அப்போ தான் கொஞ்சம் குழம்பு வாசனையாக இருக்கும். சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்கு புளிலாம் தேவையில்லை மக்களே இந்த மீன் குழம்புக்கு. ஓகேங்களா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தது தான், அந்த ஐட்டம் மட்டும் போதும். நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மக்களே. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, குழம்புத்தூள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காஷ்மீர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம் மக்களே. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மக்களே. ஃபைனலாக தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வறுத்த மீன் தான் அடுத்தது லாஸ்ட்டு. குழம்பு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்த மீன் ஆட் பண்ணிக்கலாம் மக்களே. எதுக்கு நம்ம வறுத்து குழம்புல போடுறோன்னு கேட்டிங்கன்னா, நல்லா டேஸ்ட்டு தரும். மக்களே, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த மீனை ஆட் பண்ணிக்கலாம். பேச்சுலர் ஃபிஷ் கறி ரெடி.